இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்கான சிறந்த பத்திரிகையாளர் விருதை பெற போறவர் திரு செழியன் அவர்கள். திரு செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாவைக்குட்டி, நீங்க இங்கே இருங்க. அப்பா போய் அவார்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தி பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த இயர் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு துறையில நாம வேலை பார்க்கறதே பெரிய விஷயம்தான். அப்படி நம்ம பார்க்கிற வேலைக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? ஆனா மீடியா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானா மட்டும் இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இந்த அவார்டை நான் வாங்குற அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுக்கும் இங்க வந்து சேர்ந்ததுக்கும் என்கிட்ட ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆர்வத்தை மட்டும் வச்சு நான் வேலை பார்த்திருந்தா எனக்கு எப்பவோ இந்த ஃபீல்டு போர் அடிச்சிருக்கும். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், நான் பிராக்டிகலா தான் சொல்றேன். ஆனா எனக்கு அப்படி போர் அடிக்காம இன்னும் அதே ஆர்வத்தோட இந்த ஃபீல்டுல நான் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் மனைவி இந்திராணி தான். வெறும் ஆர்வத்தோட மட்டும் இந்த ஃபீல்டுக்கு வந்த எனக்கு இந்த பத்திரிகை துறையோட அவசியம் பத்தியும் நாம எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும்னு எனக்கு புரிய வச்சது என் வைஃப் இந்திராணி தான். அவங்களோட மோட்டிவேஷன்ல தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னோட ரோல் மாடல், மை இன்ஸ்பிரேஷன், உண்மையான ஜீனியஸ் என் மனைவி தான். அண்ணி, பாத்தீங்களா அண்ணன் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு? எல்லாம் நடிப்பு. இவரை பத்தி எனக்கு தெரியாதா? இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல.